மீன ராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் மீனத்தை பொறுத்தவரை எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சனீஸ்வர பகவான் ராசியிலே இருக்காரு. ராசிக்கு 12ல் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இதற்கு மேலே கிரகங்கள் வேற வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனோடு சேர்ந்த ராகு, ராசிநாதன், காக்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல. இந்த ஜென்ம சனி காலங்கள் மீனத்துக்கு பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு. நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா ராசிக்கு 12ல் ராகு, ராசியிலே சனீஸ்வர பகவான். இந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி பெரிய புயல் ஒன்று வந்துட்டு போயிருக்கு. இப்போ சின்ன புயல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரை எல்லாருமேங்க 100% யார் வேணும்னீங்களோ அவங்கள எல்லாத்தையும் சனீஸ்வர பகவான் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஒரு காலமும் மன வலி, மன வேதனையோடு ஒரு நாளும் இல்லாமல் தூங்கவே முடியாது. நீங்கள் எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் இதுதான் இன்னைக்கு மீனராசியை பொறுத்தவரை நடந்துட்டுருக்கு. ஒரு 10 பேர் வெளியே சொல்லலாம், 90 பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த நேரம் சொந்தக்காரன்லாம் நீ யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க உங்கள் மூஞ்சிலே முழிக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் பணத்தையே சாப்பிட்டு உங்கள் கூடயே இருந்துட்டு உங்கள் கூடயே வாழ்ந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது விஷயங்கள் என்ன, நிறைய அவமானங்கள்ல விஷயம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜென்ம சனியோடைய பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல ராசி மீனராசி. நல்லா கேரக்டர் சேஞ்சுங்க. நல்லா இதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும், இதுக்காகவா நம்ம கடன் கொடுத்தோம், இதுக்காகவா நைட்டு மகளும் இவங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாடத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தில் இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி, 7ரை சனி, கண்ட சனி ஆரம்பிக்கும் போது ஜென்ம ராகு பீரியட்ல நம்ம தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுனால, தவறான பர்சன்ஸ் நம்ம கூட இருக்கிறனால நல்லவங்களே நம்மளை பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகி ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போகிறது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எந்த கோச்சாரம் நமக்கு தீர்மானிக்கும்? நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பிறந்த கால ஜாதகத்தில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. என்னைக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறாரோ அன்னைக்கு தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். பிறந்த கால ஜாதகத்தில் ராசியாதிபதி நல்லா இருக்கிறவங்கெல்லாம் உஷாராக இருந்துக்குவாங்க. அந்த உஷாரா இருக்கிறவங்களையும் அது கவுத்து விட்டுட்டு வேலையை பார்க்குறது அப்படிங்கிறது இந்த சனீஸ்வர பகவானுடைய கோச்சார காலங்கள் மட்டுமே. இன்னைக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காம இருக்கீங்க, அடி மேலே அடி விழுகுதுங்க. குருவோடைய அனுகிரகம் சற்றே கம்மியாக இருக்குது. குரு வக்ரமாய் 4ல் இருக்காரு. குழந்தைக்காக பார்க்குறேன், குடும்பத்துக்காக பார்க்குறேன், இல்லைன்னா நான் எப்போவோ ஊரை விட்டு ஓடி இருப்பேன் அப்படின்னு நிதர்சனமான உண்மையோட இன்னைக்கு வலிகளோடைய வேதனைகளோடைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனம். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருந்து வந்திருக்கேன். இன்றைக்குமே நான் கஷ்டத்தில் தான் இருக்கிற மாதிரி, கஷ்டத்தில் தான் இருக்கேன்னு நீங்கள் வெளியே போய் சொன்னாலும் யாரும் உங்களைய ஆறுதல் படுத்துறதுக்கோ அரவணைக்கிறதுக்கோ ஆள் இல்லை. அது எந்த விஷயமா இருக்கட்டுங்க, தொழிலாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரமோஷன் ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்க ஒரு அங்கீகாரம் இருக்கட்டும், எதுவுமே இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நகர்த்த முடியவே முடியாது. பாசிட்டிவ் திங்கிங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். ராசிநாதன் ராசியை பார்க்கலன்னா எங்கே பாசிட்டிவ்? சனீஸ்வர பகவான் தான் பார்க்குறாரு. இதுவுமே கெடுதல் தான் நினைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் பிடியில் தான் நீங்கள் இன்றைக்கி மாட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி யாராவது நமக்கு செய்வனை செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு திங்கிங் இல்லைனாலுமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் நம்பாமல் இருந்தாலுமே அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி அதிகமாக உங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இந்த மாதிரி யாராவது நமக்கு பார்த்தீங்கன்னா செய்வனை வச்சுட்டாங்களா, பில்லி சூனி வச்சுட்டாங்களா, நமக்கு எதிரிகள் நிறையா பேர் இருக்காங்களா, அவங்களே ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்ம மீனராசி மற்றும் மீன லக்னத்தை பொறுத்தவரையும் அதுவுமே கன்னி ராசியோட இந்த மீனம் சம்மந்தப்படும் போது அவங்க தான் இன்றைக்கி கடுமையான பாதிப்பில் இருக்கிறாங்க. இன்றைக்கி எதுக்கு வாழ்ந்துறோம் எதுக்கு சாவறோம் அப்படின்னு தெரியாமையே பேசக்கூடிய வார்த்தையில் கன்சல்டேஷன் வந்துட்டாவே அந்த இறப்பு சமமானதான் பார்த்திங்கன்னா அவங்க நான் எப்போ மேடம் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் குறையும், நான் எப்போ தான் நிம்மதியாக வாழுவேன், நான் நிம்மதியாக இறந்துட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது மீனத்தை பொறுத்தவரை ரொம்ப கடுமையாக இருக்குது. ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம், அவர்கிட்ட பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், நீங்கள் இந்த மாதிரி இறப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் நம்மக்கிட்ட கேட்க போகிறீங்க, நீங்கள் ரொம்ப மனசு நொந்து வந்திருக்கீங்க மேடம், என்னால் வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. சின்ன வயது தான் ஆச்சு, கிட்டத்தட்ட அவருக்கு 32 வயது ஆச்சு, எனக்கு வாழ்கிறதுக்கே விருப்பம் இல்லை மேடம். 20 பேர் 30 பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து நான் சம்பளம் வாங்குற மாதிரி, இதுவே எனக்கு பெரிய கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு தான்.
அப்ப குரு அப்படி அப்படி அப்படிங்கிற கிரகம் அவருடைய ஜாதகத்துல பாதிப்பு கடுமையா அடைஞ்சிருக்கு. ஆனா அவர் கடந்த அந்த சிச்சுவேஷனும், தசா புத்திகளும் அவர் எவ்வளவுதான் பெரிய உழைப்பாளியா இருந்தாலும், அந்த உழைப்புக்கு உண்டான பலன்கள குடுக்காம அப்படியே அவர ஹோல்டு பண்ணி வச்சு வேடிக்கை பார்த்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் சரி, டிரான்சிட்டும் சரி, எங்கேயாவது வீட்ட விட்டு ஓடிடலாமான்னு இருக்கேன் மேடம். அந்த மாதிரி இந்த நேரம் காக்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி சொன்னார். இப்ப மனைவி இது னால தான் நான் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப அவருடைய ஜாதகத்துல 7ஆம் இடம் பலமா இருந்தது. பலம் பெற்ற அப்ப எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே, உங்களுடைய மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிதர்சனமான உண்மை மேடம். இவ்வளோ லட்சம் லாஸ் ஆனாலுமே என்னுடைய மனைவி நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்ல. நீங்க நீங்க தைரியமா இருந்து இதுலருந்து மீண்டு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாரு நம்மகிட்ட. கிளியரா சொல்லியிருந்தோம். நீங்க இந்த டைம் பீரியட்ல இருந்து வெளிய வந்துருவீங்க. இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால வாழ்க்கையில நீங்க நிச்சயமா முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் இந்த அளவுக்கு லாஸ் ஆயிட்டேன். இனியுமே வந்து நான் மறுபடியும் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருட காலங்கள் டைம் குடுத்திருந்தேன். இந்த பீரியடுக்கு மேல உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அத அக்செப்ட் பண்றது மூலியமா வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உயரத்துக்கு போவீங்க. இது இழந்ததெல்லாம் கொஞ்சம் தான். கண்டிப்பா மீட்டு எடுத்துறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நிதர்சனமான உண்மை 2025 இந்த டைம்ல ஏப்ரல் மாசத்துக்கு மேல மறுபடியும் அவருடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து தொழில் பண்ணி, எந்த இடத்துல விட்டாரோ, அதே இடத்துல அவர் வந்து நிச்சயமாக ஜெயிச்சு காமிச்சாரு. அந்த பணம், அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது ஒரு 6 மாசம் டூ 8 மாசத்துலயே அந்த இடத்துல ஜெயிச்சுட்டாரு. இன்னைக்கு நமக்கு கூப்பிட்டு நன்றி சொன்னாரு. இதே மாதிரி வாழ்க்கையில வந்து எனக்கு கைட் பண்ணுங்க. எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ், எதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் தான். அப்ப தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, பிரதிபலிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே, எதையெல்லாம் எதுவரையும் போகலாம். இல்ல அவருக்கு வந்து நல்ல காலம் வந்து 2 வருஷத்துல வந்திருந்ததுன்னு நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வருடம் கழிக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹோப்போட இருங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனா அன்னைக்கு அவர் சுத்தமாவே ஹோப் இல்லாம போயிட்டாரு. இதுக்கு மேல அது கிடைக்குமா, நடக்குமா அப்படிங்கிற மாரி விஷயத்துல தான் அவருக்கு அது கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனேயுமே நமக்கு நன்றி சொன்னாரு. பொருளாதாரத்துல அப்படியே படிப்படியா அன்னைக்கு எந்த கிரகம் காப்பாத்துச்சுன்னா, 7ஆம் அதிபதி காப்பாத்துச்சு. அப்ப 7ல அவருக்கு பலம் பெற்ற கிரகம் இருந்தது. அப்ப எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஆதரவு குடுக்குறதுக்கு அவருடைய மனைவி இருந்தா. அப்ப உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இதெல்லாம் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான பலன்கள்? இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னத்த பொறுத்தவரையும் யாரு ஓடுனாலும் ஓடாட்டியும் உங்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலைக்கு இருக்கும். ராசிநாதன் 4ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறதுனால நெறைய விஷயங்கள் இன்னைக்கு இன்னைக்கு வீட்லயே நீங்க நல்லா பேசுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பேசுறதே இல்ல. குட்டி பாம்பா அழக்கிட்டு இருக்கீங்க. சொந்த வீட்லயே எதிரிய போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இருக்கலாமா? வேண்டாமா? வெளிய எங்கேயாவது போலாமாங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா 12ல ராகு, ராசிக்கு 6ல கேது. பிறந்த கால ஜாதகத்துல மீன ராசிக்கு, மீன லக்னத்துக்கு ஆகாதவருங்க கேது. அவரெல்லாம் வந்து குருவோடைய கேது காம்பினேஷன் வந்தா, கொடுமையிலும் கொடுமை, குடும்பத்துல அமைதிய கெடுத்து விட்டுருவாரு. எந்த கிரகம் காரணம்னு நம்மளால கண்டுவே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனைகள ஏற்படுத்திருவாரு. கணவன், மனைவி சண்டை, பெற்றோர்கள் இந்த நேரத்துல "நீ யாரு?" அப்படின்னு கேட்கறது, மதிப்பு, மரியாதை, கௌரவ குறைச்சலோட நடந்துக்கிறது, காதல் பிரச்சனைகள். இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மீனத்த பொறுத்தவரையுமே பண்ணலாமா, கல்யாணம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதான்னு தெரியல. ஒரு ட்ரஸ்ட்டா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி முடிவெடுக்குறாங்க. என்னன்னு எனக்கு குழப்பமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லாத, புலம்பாத நாட்களே இல்ல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நெறைய கிரகம் 12ஆம் இடத்துல மருத்துவ செலவு கட்டுப்படுத்தப்படும். மீனராசிய பொறுத்தவரையும். நெறைய செல்ஃப் டவுட்டுங்க. இங்க மட்டும் தான் வந்து நம்ம பிழைக்க முடியாது. நம்ம வெளிய போகலாம். இங்கேயே வந்து எத்தன நேரம் தான் ஏத்தி விட்ட ஏணியாக மத்தவங்களுக்கே வந்து வாய்ப்ப குடுத்துட்டு அவங்கள ஏறுறத நம்ம வேடிக்கை பார்க்குறது, நம்மளும் முயற்சி பண்ணலாம். பொருளாதாரத்துல மேல வரலாங்கிற எண்ணங்கள், அது நீங்க 30ஸ்ல இருந்தாலும், 40ஸ்ல இருந்தாலும், 50ஸ்ல இருந்தாலும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. அதனால பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு ஒரு உயரங்கள் அப்படிங்கிறது வெளிய போறதுனால உங்களுடைய ஜாதகத்துல கிடைக்க போகுது. அதேபோல நெறைய தொழில் சார்ந்த எண்ணங்கள், புதிய தொழில் இன்வெஸ்ட்மென்ட்டு, புதிய தொழில் சார்ந்த வேலைவாய்ப்புகள், மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்றது, இது எல்லாத்துக்குமே இந்த நேரம் நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உயர்வ குடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அன்னெசசரியான செவ்வாயோடைய அன்னெசசரியான எக்ஸ்பென்சஸ் நீங்க நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, செவ்வாய் அதிபயங்கரமாக எக்ஸ்பென்சஸ் குடுப்பாரு இந்த நேரத்துல. ஏன்னா, நெறைய கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறனால சந்தோஷமா செலவு பண்ணிட்டு, பிற்காலத்துல வருத்தப்பட மாரி ஒரு சூழ்நிலைய குடுத்துருவாங்க. அதனால செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக செலவு பண்றது மிக, மிக அவசியம். மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு இருந்த இடத்துல இருந்தே மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு தலை சிறந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இன்னுமே வந்து நெகட்டிவ் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பாசிட்டிவ் சைன் தான். இன்னுமே நெகட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நிச்சயமாக இருக்கு. தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கெட்டு போயிடுச்சு. இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு தூக்கம் கெட்டு போயிருக்கு. குடுத்த பணத்த வாங்க முடியாம கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இது எல்லாமே இனிமே நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீனராசியோடைய பிடியில சனீஸ்வர பகவானுடைய பிடியில இருக்கு. அது எல்லாமே
படிப்படியாக ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே லக்னத்த நோக்கி வரப்போகுது. அப்ப இன்னுமே கடுமையான பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களோட பிறந்த கால ஜாதகம் அஃபெக்ட்டா இருந்தா, கண்டிப்பா அது குடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துறவே கூடாது. தனிப்பட்ட ஜாதகம் தான் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு. நம்ம முன்ன சொன்ன மாதிரி, இப்ப சொல்லக்கூடிய கோச்சாரம் அப்படிங்கிறது 20 டூ 30% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.